டீமன் ஃபாக்ஸ் அப்பியர் ஆகுது. அந்த ஃபாக்ஸோட பவரை யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட சண்டை போடுற நிஞ்சாஸ் யாருனாலையுமே தாக்கு பிடிக்க முடியல. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை நம்ம வில்லேஜ் கிட்ட நெருங்க விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நிஞ்சா கத்துறாரு. அண்ட் ஃபோர்த் ஹோக்காகே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு பெரிய ஃப்ராக் சமன் ஆகுது. அந்த ஃப்ராக் மேல நிக்கிறவர் தான் அந்த கிரேட் நிஞ்சா. அவரை தான் அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் ஃபோர்த் ஹோக்காகேன்னு கூப்பிடுவாங்க. இந்த நைன் டெயில் ஃபாக்ஸை இவர்னால மட்டும் தான் சீல் பண்ண முடியும். இதுக்காக அவரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை ஒரு குழந்தையோட உடம்புல சீல் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல தான் நம்ம தலைவன் நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோங்கிற டைட்டிலோட இந்த எபிசோட் மங்களகரமா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லயே நருட்டோ பண்ற பல சில்லறத்தனமான செயல்களோட தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. நருட்டோ ஒகாகேவோட ஸ்டோன் ஃபேஸஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பான். அண்ட் இதை பாக்குற நிஞ்சாஸ் எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. நருட்டோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். அப்புறம் என்னால பண்ண முடிய விஷயங்களை உங்களால சத்தியமா பண்ணவே முடியாது அப்படின்னு நருட்டோ சேலஞ்ச் பண்ணுவான். அண்ட் அந்த நிஞ்சாஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். என்ன உங்களால கண்டிப்பா பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். லார்ட் ஹோக்காகே, இங்க ஒரு பிரச்சனை, மறுபடியும் நருட்டோவை பத்தி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு லார்ட் ஹோக்காகே சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ நிஞ்சாஸ் ஏமாத்தி மறைஞ்சு நின்னுட்டு இருப்பான். அண்ட் நம்மளை கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்லி நருட்டோ நக்கலா சிரிச்சிட்டு இருக்கும் போது இருக்கா சென்சே அவனை கண்டுபிடிச்சிருவாரு. அவரை பார்த்து பயந்து நருட்டோ நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இருக்கா சென்சே, முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி, இப்ப நீ கிளாஸ்ல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாரு. நிஞ்சா அகாடமில நருட்டோவை கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாரு. இவன் திரும்ப எஸ்கேப் ஆகி ஓடிடக்கூடாதுன்னு. போன தடவையே கிராஜுவேஷன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட, நாளைக்கு இன்னொரு வாய்ப்பு வருது, அதுலனாவது பாஸ் ஆவையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நருட்டோ தலையை திருப்பிக்குவான். அண்ட் இருக்கா சென்சே டென்ஷன் ஆகி, போன டைம் நான் வச்ச டெஸ்ட்டுக்கு நருட்டோ வளையல, அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை இன்னைக்கு நான் ரீடெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. சகுரா சாசுகே எல்லாம் சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க இருக்கா சென்சே மாதிரியே. பட் நருட்டோ மட்டும் அவரோட செக்ஸி ஜுட்சுவை போடுவாரு. அண்ட் அதை பாக்குற இருக்கா சென்சேவோட மூக்குல ரத்தம் வந்து தெரிச்சு போய் விடுவாரு. நருட்டோ ஸ்டோன் ஃபேஸஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சதெல்லாம் நருட்டோவே அழிக்க வைப்பாங்க. அண்ட் அந்த டைம் இருக்கா சென்சே வந்துட்டு நீ இதை ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிக்காம நான் உன்னை வீட்டுக்கு தாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நருட்டோ வீட்டுல யாராவது எனக்கு காத்துக்கிட்டு இருந்தா தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பா. அண்ட் இருக்கா சென்சே இருந்துட்டு நீ இதை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு உனக்கு நான் ராமன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. நருட்டோ அதை கேட்ட உடனே குஷியாகி எனக்கு இப்பதான் ஒரு புது மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரியே இருக்கு, இதை நான் சீக்கிரமாவே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல தான் என்டர் நருட்டோ உசுமாக்கின்னு டைட்டில் போடுறாங்க. இருக்கா சென்சே நருட்டோவுக்கு ராமன் வாங்கி தருவாரு. அப்ப இருக்கா நருட்டோ